ஏய் என்னப்பா முடிச்சிருக்கீங்களா செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்கள பயப்படுறவங்க இவங்க நம்மளை பயமுறுத்திடுவாங்க. போயிட்டு இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? இந்த பிள்ளைய சும்மாலாம் கூப்பிட்டா வராது. நான் கூப்பிடுறேன் பாருங்க. பாடீரா சாத்தியே நாவாரே முன் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்து சொல்லையிலே இமாமின் வித்து அடிமறி கொடுந்தே நீ முழுடி கொஞ்சம் கறி விருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நாவாரை கெஞ்சி கொள்ள நீ வாடி பாடீரா சாத்தியே அனைவருக்கும் நன்றி. கை நட்டாமல் உட்கார்ந்திருக்கும் அனைவருக்கும் காலைல 2000 ரூபாய் அவதாரம் விதிக்கப்படும். நாடகம் பேசின காட்சி கொஞ்சம் பத்தாம இருக்கு. அமைதியான நதியின் ஓடும் ஓடம் அளவிலாத வெள்ளம் வந்தாலும் அமைதியான நதியின் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தாலும்
ஹலோ ஹலோ என்னம்மா என்ன சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்காக நாங்க ரொம்ப நேரம் காத்திருந்தோம். பாக்குறதுனே. அப்படியே ஆமா. இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்தேன். அதனால நேரம் ஆயிடுச்சு. அதனால இல்லாம நம்ம நல்லா இருக்கணும். இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படி கேள்வி எப்படி கூப்பிடுற? ஆத்திரக்காரன் அப்படிதான் சொல்லணுமா? மாமா ரெண்டு நிமித்தி வச்சு ஒண்ணு படுத்து போட்டு மாமான்னு சொன்னாலும் எப்படி சிரிக்கிறாரு பாத்தீங்களா? ஐயா இதை பார்த்தே தான் வாசிப்பாரு போல இருக்கு. ஏறிதாங்க ஏறிதாங்க மாமா இறந்தா தம்பி இல்லையா? அவங்க 2 நாள் தாங்க கேப்பு. அதுக்கப்புறம் அவரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. என்னங்க தனக தாத்தா ஒன்ன மல்லாத்தி ஒன்ன குப்பை வச்சு விருப்பப்படி அடிச்சுட்டே இருக்கு. ஏறிதாங்க ஏறிதாங்க
ஆட்டிட்டு நிக்கிறேன். அவருக்கு மிருதங்கத்தை தடை பாக்குறாரு. ஆமாங்க, இவர் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதனால இருந்தாலும் பரவாயில்லங்க. அவர்கிட்ட போனா அவர் தகவ ஆரம்பிக்கிறாரு. இத பெட்டி காட்ட போனா அவர் என்ன பண்ணுவாரு? ரெண்டு கட்டையையும் அமுக்குவாரு. கருப்பு கட்டைய முனைய பிடிக்க வேண்டியதுதான். சுத்தி பிடிப்பீங்க. இருந்தாலும் நல்ல மனுஷனா இருக்காரு. அவரை கெடுக்க கூடாது. இருந்தாலும் ஆதரவு காட்ட போனா அவர் என்ன பண்ணுவாரு? வச்சு பிரிச்சு மேஞ்சிருவாரு. அப்படியே சொல்ல தேவையில்லை. பார்த்தங்க எத்தனையோ ஆல்ரவுண்டர் பார்த்தேன். இவர்கிட்ட உள்ள 3 ஜாமம் மாதிரி யாருமே இல்ல. யாருமே இல்லங்க. எதை சொல்றீங்க? எதை சொல்ற நீ? நான் மேல ஒரு சொல்லி. அதான் நானும் சொல்றேன். ஆனா நீங்க எதை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணங்க வச்சு ஒரு மாதிரி அப்ப சாமா சும்மா சரி, நான் குடுக்கறதுக்கு ஒரு சாமா விழுறது ஒண்ணுமே இல்லையே. பாசி இருந்துச்சான்னு போட்டு அப்படிதாங்க போடுங்க. ஆனா ஆளுநர் மாமாட போடணும் ஆசைப்பட்டு சரி, நான் முதல்ல சொல்லிட்டேன். கோவமா இருக்காருங்க. அப்படியா? ஆமாங்க. உடம்பு நல்லா இருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஒன்னும் சரியா இல்ல. பரவாயில்லைங்க. யாருனால இந்த ஊர் சம்பளத்தை உங்கள்கிட்ட தந்துட்டு போறேன். ஆசை போய் உடம்பு பார்த்துக்கோங்க. கண்ணைக்கோ நேரத்தில் காதல்
தம்பி அக்காவும் தம்பி நீங்க நடிக்க போறாங்க. ஆமா என் தம்பியோட அக்கா நடிக்க போறேன். அண்ணே இந்த புள்ள நுழைய நீ தம்பி இருந்துச்சுன்னா செவியாத்துல அரைஞ்சு கொண்டே அப்ப தம்பி நான் பிடிக்காதா? கண்ணிட்டு பொண்ணு கட்டரம்ப கண்ணா கட்டு மர கொண்டு போல இது பலாத்திரா இவன் அந்த போட்ட மட்டும் காட்டு கட்டு போயிருக்கா கண்ணிட்டு பொண்ணு கட்டரம்ப கண்ணா கட்டு மர கொண்டு போல இது பலாத்திரா இவன் அந்த போட்ட மட்டும் காட்டு கட்டு போயிருக்கா இத்தா போட்டா போடா அத்தா போயிட்டா அதுக்கு போடா இவன் உண்டாட்டி என் உண்டாட்டி பறந்து இவன் உண்டாட்டி ஒரு ஆம்பளை பையன் ரோட்ல வரும்பொழுது என்னையும் பாரு இதையும் பாரு ஆடிக்கிட்டு தெரியே பொம்பளை பிள்ளைக்கு இல்ல இந்த கொட்டகை அமைத்து கொட்டகை அமைப்பாளர் எங்க கொட்டை அமைப்பாளர் யாரு? கொட்டை அமைப்பாளர் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அமைப்பாளர் யாரு அது அவங்க கேட்டுக்குவோம். ஆமாங்க இது என்ன ஓமட்டு ரோடா இருக்கா அப்படியே இன்னைக்கு ஒரு வழியா நீ மேலேயே பொறிக்க போறேன்னு தெரிஞ்சு போது நான் உடச்சா முடியுமா நீ உடச்ச உடையாத இன்னும் பலகைன்னு நினைக்கிறேன். லைன் இல்ல ஏற்கனவே சண்டு சண்டு அப்படிலாம் ஒண்ணு பயப்படாத. நானே கீழே விழுந்தாங்க உடனே தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கேன். பொம்பளை பிள்ளை அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. ஆம்பளை நீ அதிகமா பேசிட்டு இருக்க. பொண்ணுக்கு பொறுமை முக்கியம். ஆம்பளைக்கு பொறுமை முக்கியம். யார் சொன்னது? பெண்களுக்கு தான் பொறுமை முக்கியம். ஏன் ஆம்பளைக்கு பொறுமை முக்கியம் இல்லையா? அச்சம் மடம் ஞானம் பைப்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. என்ன பண்ணல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம். என்ன கட்டுப்பாடு? கட்டுப்பாடு என்ன சொன்னேன்? உனக்கு உள்ள மூணு நான் சொன்னேன், எனக்கு உள்ள நாளை நீங்க சொல்றீங்க. ஓ அப்படின்னா நீங்க பேசுவ. நீங்க பேசா ஆம்பளை மீறி பேசுவ. அப்பட பொம்பளை மீறி பேசுறியா? பொறுமையா பேச கத்துக்க. எப்படியா? என்ன உங்க சும்மா இருக்கா? சும்மா நிப்பாட்டியா? நீ நிப்பாட்டு. நீ என்னங்கற? ஏய் ஏய் என்ன? ஏமா டமா தம்பி லைன்ல வரலப்பா. என்னமா பேண்ட் போட்டுக்கமா? என்ன பேண்ட் போட்டுக்க? இந்த பேண்ட் எதுக்கு போட்டுக்க? பொம்பளை பேண்ட். நான் உள்ள கலட்டி போட்டு வர அதுக்கு நீ மாட்டிட்டு வர. என்ன பேண்ட்? நல்லா சிரிங்க. என்னடா மானங்கடா டேய் தம்பி மாண்டல் வர்க்கத்தை சரி அது போட போயிட்டு அண்ணே அவசரத்துல இது என்னது? புறக்காய் போடுற. சரி செஞ்சு அத புடி வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இதுதான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். நான் ட்ரெஸ் மாத்திட்டேனான்னு பார்த்துட்டு கூப்பிடும். நீ கூப்பிட்டு அவசரத்துல ஏன் பேண்ட் நினைச்சு உன் பேண்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த பேண்ட போட முடியுமா? இது பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? என்ன பேண்ட்? கிடையாது. என்ன பேண்ட்? இன்னொரு பேண்ட் அது. இந்த பேண்ட்டுக்கு என்னதான் பேர் இந்த ஊர்ல எல்லாம்? இந்த ஊர்ல உள்ள பேண்டா? பட்டியாலா பேண்ட். என்ன பேண்ட்? பட்டியாலா பேண்ட். லெகின்ஸ் பேண்ட். கிடையாது. யாரு சொன்னா? அப்புறம் வச்சேன் தப்பா வச்சிட்டேன் பேர். இது பேர் பட்டியாலா பேண்ட் கிடையாது. நல்லா பார்த்துக்கங்க மக்களே, இது பேர் பட்டியாலாவா கிடையாது. யாரெல்லாம் மிளகா அரைக்கிற கம்பெனிக்கு மில்லுக்கு போயிருக்கீங்க? சுடிதார் போட்டு உட்கார்ந்து அங்க மிளகா அரைச்சு வரும்போது கொட்டும் பாரு ஒரு துணி. அந்த துணியா இது? அந்த துணியை பேண்ட்னு சொல்லி ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம நீங்க வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது சரி, நீ என்ன சும்மா இருக்க? நீ மட்டும் போயிட்டு போட்டு வரல. இந்த பக்கம் நாரா கிழிஞ்சு தொங்குது, இந்த பக்கம் பார்த்தா கிழிஞ்சு இருக்கு. பார்த்தா பேசன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க விருப்பத்துக்கு தான் சுடிதார் போட முடியும். உங்க விருப்பத்துக்கு எதனா நான் பண்ண பசங்க எதை செஞ்சாலும் ஒரு காரியத்தோட தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க? பெண்கள் மாதிரி பசங்க கிடையாது. சுயநலம் யாருக்கு அதிகம்னா பெண்களுக்கு தான். பொதுநலம் யாருக்கு அதிகம்னா அது ஆம்பளை வர்க்கத்துக்கு தான். கைதட்டலாம் ப்ரோ ஆம்பளை எல்லாம். அதான் உண்மை. எந்த ஆம்பளையுமே வந்து சுயநலமா இருக்க மாட்டேன். ஒரு வாயில வைக்கிறா வரல விடுறா இல்ல வாயில வைக்கிறான். என்னது விசில் அடிக்கிறது? ஏன்டா அக்கா வாயில வைக்கிறா? கையா வச்சுக்கிறான். அது வாய்ப்பு இல்லையா? சரி சரி நீ சொல்லுவோம். எனக்கு ஒரு மாதிரி போயிடுச்சு. நீ அடினா நீ அடி. நானா நான் நல்லா அடிப்பேன். நல்லா அடி. அடி பாக்குறியா? உண்டே வரல. யாரோ போக ஊத்துறாங்க. இப்ப யாரா காட்சி அவனை கூப்பிடாங்க. நீ பப்புனா நான் பப்புனாடா அப்படி கிடையாது. நாக்கு சொல்லிட்டு வைக்கணுமா? நாக்கு முன்ன பார்த்தாலும் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. நல்லாவே நாக்கு கொஞ்சம் நிறைய சாப்பிட போல இருக்கு. ஆமா நிப்பாட்டு. நாக்க நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லும்போது ஆம்பளை எடுத்து பாக்குற. அப்ப நீ சாப்பிட்டா அவருக்கு தெரியுமா? அவரும் நிறைய சாப்பிட்டுருக்காரு. அவர் ஆனா நாடக மேடையில ஏறினாதான் யார்
யார் என்ன பண்ணாங்கிறதே தெரியும். சரியா? சரி பரவாயில்லங்க. ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? நான் சொல்ற பொம்பளை தான் பெரிய ஆளு. ஆம்பளை தான் பெரிய ஆளு. பொம்பளை தான் பெரிய ஆளு. ஆம்பளை மனச ஒரு ஆம்பளை அறிவான். பொம்பளை மனச ஒரு பொம்பளை அறிவா. மைத்திலதே அறிவிய. யாய் உங்க லட்சணத்துல எங்க பார்க்கலாமா? காலையில நம்ம ஊர் கொலாடியில பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க? எந்த பொம்பளையாவது இன்னொரு பொம்பளையாளுக்காக தண்ணி குடிக்கிற இடத்துல விட்டு கொடுத்துருக்கீங்களா? தண்ணி குடிக்கிற இடத்துல விட்டு கொடுக்கலையே, அப்புறம் எப்படி நீங்க எல்லாம் குடும்பத்துல விட்டு கொடுப்பீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. இப்ப கேட்கிறேன், எல்லாரும் காலையில தண்ணி குடிக்க போவாங்க. அப்போ ஒரு அம்மா குடிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பொம்பளை இருக்கும், அடி வராத மருமே இந்த வருஷம் நான் திருவிழாக்கு வந்திருக்கேன், கக்கூஜில உட்காந்துருக்கானா குண்டிகளோ தண்ணி இல்லையா, ஒரு கூட விடுனா இன்னொரு பொம்பளை விடுமா, மருமே மட்டும் வந்திருக்கானா, ரெண்டு அண்ணமே வந்திருக்கேன்டி, அவனுக்கு குளிக்கிறது போயிட்டு அவனுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி பேசுறது யாரு? நீங்க. ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவா. ஏன் தெரியுமா சொன்னேன்? எதுக்கு? இது நம்ம கந்தரகோட்டை ரோட்ல அங்க வரும்போது முக்கு ரோட்ல வண்டி உள்ள இறங்குது பத்தியா? அங்க பாரு பேரிகார்டு கிட்ட வாரத்துல ஒரு நாள் போலீஸ்கார ஐயாலாம் நிப்பாரு. ஆமாத்தா. அப்படி நிக்கும் போது என்னைய மாதிரி ஆம்பளை பையன் ஒரு பைக்ல போறோம்னு வச்சுக்க, ஹெல்மெட் போட்டிருப்போம், லைசன்ஸ் வச்சிருப்போம், வண்டி எங்களுக்கு அட்டையா இருக்கும், வண்டியை நிப்பாட்டி பொட்டனி அரைச்சா அரைஞ்சு என்ன மாதிரி ஓவர் ஸ்பீடா போறேன் ஒரு 1000 ரூபாய் பில்லுன்னு சொல்லி கையில கொடுத்துருவாங்க போலீஸ்கார ஐயா. ஓ நல்லது தான சொல்றாங்க. அது கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோ. இதே நீ பொட்டாட்டின்னு வச்சுக்க, பேச்சுக்குடா பேச்சுக்கு உன்னைய நான் கல்யாணம் பண்ணனா முதலாத்திரிக்கு என்னைய கட்டிலுக்கு அடியில தான் தான் தேடுவாங்க. ஏன் கட்டில கிடையாதா? ஆளு எங்க புதைச்சு கிடக்குறான்னு தெரியும். உடம்பு வேணுப்பா. கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? இது இருந்தா தந்தா நல்லா இருக்கும். அப்படியா? சரி அதே மாதிரி நானும் இருக்கேன். இப்ப நீ ஒரு பேச்சுக்குமா, சரி நீ பொட்டாட்டின்னு வச்சுக்க, நான் பொட்டாட்டி உன்னை ஏத்திக்கிட்டு அந்த ரோட்ல வர்றேன்னு வச்சுக்க, ஹெல்மெட் போட்டுக்க மாட்டேன், லைசன்ஸ் வச்சிருக்க மாட்டேன், வண்டி என்னதாவே இருக்காது. ஆனா போலீஸ்கார ஐயா என்னை அங்க பார்க்கும் போதே இங்க டீ கடைக்குள்ள போயிடுவார். என்ன காரணம்? பெண்களுக்கு மரியாதையா? அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. ஒரு மஜினம் கிடையாது. இல்ல பொண்டாட்டி அழைச்சிட்டு போறான் நல்ல முறையில வீட்டுக்கு போட்டோம், அதெல்லாம் கிடையாது. அப்புறம் அங்கனே ஒரு ஆம்பளை மனுஷன் ஒரு ஆம்பளை அறிகிறேன். எப்படி அது? அங்க வரும்போது இங்க பார்த்தவன் என்ன தெரியுமா நினைப்பாரு? ஏற்கனவே என் பொண்டாட்டி இமச்சியா தாங்க முடியாம தாண்டா நானே நடு ரோட்ல நிக்கிறேன், நீயும் பொண்டாட்டிங்கிற இமுசிய பின்னாடி உட்கார வச்சுட்டேன் கூட்டிட்டு வர, நான் நிப்பாட்டி எதுக்குடா இன்னொரு இமுசிய உனக்கு கொடுக்கணும், போடா நீனா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மரியாதையா போய் சேரிய முகத்துல முடிக்காத அப்படின்னு நினைக்கிறது யார் தெரியுமா? ஆம்பளை வர்க்கம். உன் உயிரை காவல் பண்றத பொம்பளை தான் பின்னால உட்காந்துக்கிறேன் நானு. எதுக்கு? நீ தனியா போயிருந்தா போலீஸ்காரன் அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிருப்பான். மதியில புடுங்குனாங்க. அப்புறம் பெண்கள் எல்லா இடத்துலயும் சரியா வர மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அவசியம்னு சொல்லியிருந்தாரு. ஹெல்மெட் அவசியம்னா இருக்கு, வண்டி எடுக்கையில போடணும், இல்ல வண்டி நிப்பாட்டி இருக்கையில கழுத்துல போடணும். புரிஞ்சனை போட்டாச்சு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு போய்கிட்டு இருக்கும் போது போலீஸை பார்த்தோன்னே அடியே ஹெல்மெட்டை மாட்டி விட்டு இருக்காரு. பின்னாடி உட்காந்துருக்க பொண்டாட்டி ஹெல்மெட்டை எங்கிட்டு போடாம தலையில திருப்பி அந்த காலையில போட்டு நேரா புளியமரத்துல விட்டு அவன் குடும்பம் சந்தி சிரிச்சு போச்சு. இதுல உஜில காப்பாத்து மஜில காப்பாத்து. சரி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்காங்கல்ல, ஆண்கள் பிரியாள பெண்கள் பிரியாளன்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. எனக்காக அண்ணே ஒரே ஒரு ஆண்கள்லாம் கை தட்டி பார்ப்போம், ஒரே ஒரு ஏன் எதுக்குன்னு கேட்காம கை தட்டினது ஆம்பளை வர்க்கம். ஒரு ஆம்பளை மனசை இன்னொரு ஆம்பளை அறிவாங்க. நீ சொல்றது நல்ல வாசம் தான், நல்ல செய்தி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க, ஆம்பளைங்கிறது பக்குவமே அறியலன்னு வச்சு. ஏன் புகழ யாரு புகழ யாரு? அந்த பிள்ளை தான் சின்ன பிள்ளைங்க தான். அவங்க எனக்கு எத்தனை வப்பாட்டியோ யாருக்கு தெரியும்? மாடுங்க போகுது, இதுக்கு ஏன் கை தட்டணும்? ஆம்பளை நாங்க எது செஞ்சாலும் ஒத்துக்குவோம். சரி போயிட்டு போகுது. இப்போ உங்க இடமா கை தட்டிட்டாங்க, இப்ப என்னோட பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அக்கா சிரிக்கிறது மட்டும் சிரிச்சிட கூடாது, உங்களுக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்காக பொம்பளை தான் மேல ஒரே ஒரு முறை எல்லாம் ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவு சட்டத்தை பாரியா, மல்லிகைப்பூ மாதிரி விழுது. இந்த ஊர்ல என்னைய தோற்கடித்த ஆண்கள் அனைவருக்கும் நன்றி. யாரு கைக்க பூரா வெண்ணமையா அதுக்கு கை தட்டுறியா? சரி பெண்கள் கூட்டம்னு சொன்னதுக்காக கை தட்டினவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன். யார் யாரு கை தட்டினீங்கிறத நான் பார்த்துட்டேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உன் கும்பல் வந்து எத்தனை கைத்தட்டு வருதுன்னு பாப்போம். நீ கேளு. சீர்வதிலே சிங்கம், பாய்வதிலே புலி, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்டாலும் சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு எடுத்து சொல்லுவாங்க. ஐயோ இன்னைக்கு என் கம்பெனி அளவு கம்மியா இருக்கு, நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் இருக்க நாலு பேரு கைத்தட்டுங்கப்பா. நீங்க தட்டாதீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ளை எல்லாம் பொட்டாட்டி இருக்கு, நீங்க தட்டாதீங்க. சரி நீங்க ஏன் கம்பெனி எந்த பிள்ளை கம்பெனி யாரா? ரெண்டு பக்கமும் கை தட்டுறீங்களா? இப்ப இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு அவங்களெல்லாம் பதில் சொல்லுவாங்க. கை தட்ட சொல்லு பாப்போம், நல்லா பாப்போம். இப்ப யார் யார் கை தட்டுறீங்கன்னு. இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம்? கரெக்டா
ஒன்னே கேட்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு என்ன முக்கியம்? என்ன முக்கியம்னா பெண்கள் வந்து மங்களகரமா இருக்கணும். அதெல்லாம் விட்டு. சரி. இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சமைக்க தெரியும். சமைப்பது நல்லா சமைப்பாங்க. 40 வயசுக்கு உள்ள 16 வயசுக்கு மேல நான் நல்லா சமைப்பேங்கிற ஆளுங்க மட்டும் கை தட்டுங்க பாப்போம். வானத்தை வாங்கிடாம எல்லாம் 2 கையை தூக்குங்க. ஒரே பாரு அங்கே கை தட்டே நான் எங்க உன் கம்பெனி கூட இப்ப தோத்து விட்டது. இருயா. கை தட்டின கவனிச்சியா? எல்லாம் பெரிய அம்மா மாதிரி தான் கை தட்டினாங்க. ஆத்தா உன்னை கை தட்ட சொல்ல உனக்கெல்லாம் 60 வயசு பேசாம உட்காந்து நான் சொன்ன 40 அக்ரிமெண்ட் போட்டு 40 அக்கா தூக்குங்க எல்லாரும். உனக்கு இப்ப கை தட்டினாங்களே ஏன் இப்ப தட்டல? ஏன் தட்டல? ஏனா எல்லாருக்கும் நல்லா சமைக்க தெரியுங்க. கை தூக்குங்க. எல்லாரும் இல்ல 40 வயசுக்குள்ள உள்ள சரி தூக்குங்கம்மா. கையை தட்ட சொல்லு. கையை தட்ட சொல்லு. வேற ஒரு அம்மா. ஆமா நான் நல்லா சமைக்க எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் சுண்ணாம்பு டப்பி மண்டையை புரண்டு விடு. உன்னை கணக்கிலே சேர்க்கலன்னு நான் வெளியா வர்றேன். நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நாடகம் பார்த்து வந்திருக்காங்க. அதனால அவங்க பெருமையா நீங்க சொல்லணும், உங்க பெருமையா அவங்க சொல்லணும். நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு எல்லாரும் ஒரு முறை கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க. யாருக்கு சமைக்க தெரியுமோ அவங்க இந்த பழைய கம்பெனியை கண்டா தட்டுறது பூரா. உன் கண்ணுல என்ன வச்சுக்க? எதுக்கு உட்காந்துருவோம்? ஏன் தெரியும்? அந்த சைடு பாரு அங்கெல்லாம் தட்டுறாங்க. ஏத்தா ஏன் தெரியுமா? ஓ பெண்களை பத்தி பேசணும்னு எல்லாருமே தட்டினாங்கல்ல. சாப்பாடை பத்தி பேசும்பொழுது ஏன் தெரியுமா நிறைய பேர் கை தட்டல? காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் நல்லா சமைப்பேன்னு கை தட்டிட்டா தொலைஞ்சாங்க புருஷன் பூரா உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கை தட்டினோம்னா புருஷன் நம்மளை பார்த்து மொத்தம் அம்மாம்பானே. நான் என்ன செய்யறது? இவங்க வேற சமையலை பத்தி பேசிக்கிட்டாங்க. அதனால பாதி பேர் கை தட்டல, பாதி பேர் கை தட்டினாங்கல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க புருஷன் நாடகம் பார்க்க வரல. அதனால அவங்க சௌரியத்துக்கு தட்டிட்டாங்க. ஆமா காரணத்தோட தான் தட்டிருக்காங்க. நல்லா சமைக்கிற நீங்க 2 கையாச்சு தூக்கலாம்ல. அந்த பையன் மானத்தை வாங்குறான். சட்டம் மாட்டாங்க. அதான் தூக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க தூக்குங்கக்கா. நல்லா கை தூக்குங்க. ஐயோ இதுக்கு நான் உன்னைய கேவலப்படுத்தேன். ஒரு அம்மா எந்திரிச்சே வருது நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு. அந்த அம்மா அவசரத்துக்கு எந்திரிச்சு போகுது. நீ வேற அது தெரியாம சொல்ற. சரி பரவாயில்ல. அப்ப நான் ஆண்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியுமே. எப்படி சமைப்பீங்க? சரி அப்ப நான் கேட்கிறேன் பதில் சொல்லு. கேளுங்க. ஹோட்டல்ல சமைக்கிறது யாரு? ஆம்பளை. கும்பாபிஷேகத்துக்கு சமைக்கிறது யாரு? ஆம்பளை. கல்யாணத்துக்கு சமைக்கிறது யாரு? ஆம்பளை ஆளு. காது குத்துக்கு ஆம்பளை. கிடா வெட்டுக்கு ஆம்பளை. அப்புறம் என்ன வெண்ணெய் வைத்தீங்க? எல்லாமே நாங்க கொண்டாந்து கொடுத்தாதான் நீங்க சமைப்பீங்க. இல்லன்னா நீங்க போய் அம்மில தேங்காய் வைக்க முடியுமா? இல்ல வெங்காயம் வெட்ட தெரியுமா? ஆம்பளை எதுக்கு தெரியுமா? வெங்காயம் வெட்டுறதுக்கும் கருவேப்பிலை வெட்டுறதுக்கும் உங்களை மாதிரி பொம்பளையால கூட்டி போறோம். காரணம் இருக்கு. சமையல் மாஸ்டருக்கு எப்பெல்லாம் கெட்ட நேரம் வருதோ அப்பெல்லாம் உங்களை தெரியும் பாப்பார். இதை விடவா பெரிய கெட்ட நேரம் அப்படின்னு அவர் மனசுக்கு தேஜா தெம்பு விட்டுற அளவுக்கு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஆம்பளை ஏன் தெரியுமா? ஆம்பளை சமைக்கும் போது பெண்களை கூட்டி போறேன் போய் சாப்பிடுற இப்ப விசேஷத்துல சமைச்சு போறோம்னு வச்சுக்க. அங்க ஏதாவது உப்பு சரியில்லை உரப்பு சரியில்லைன்னு வச்சுக்க. ஒழுங்கா உப்பு போட மாட்டியா? நான் உப்பு போட்டையா? நீ முதல்ல உப்பு போட்டு சாப்பிட்டியா? உங்க பழிய உங்க தலையாலதான் எனக்கு உப்பு போட்டு காசு ஆரம்பிச்சு. இன்னைக்கு நீ சாப்பிட்ட உப்பு எப்படி இருந்துச்சு? அத்தி அதை பத்தி பேசலாம். நிறைய மனசோட இருந்துச்சு. ஆனா கடல் மீன் உப்பு தண்ணியில மிதக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மீன் குழம்புல உப்புல மிதந்துச்சு. அப்படியா? பரவாயில்லங்க. நீ சாப்பிட்டியா? பாரிசல்ல இல்ல சாப்பிட்டு பாரு தெரியும். சரி நல்லா பேசுறீங்க. உங்களோட ஆடலாம் நினைக்கிறேன். சரி ஆடுங்க. பாடலாம் நினைக்கிறேன். பாடுங்க. படுத்தா நீ உள்ள போய் படுத்தனா நீ வெளியில படுத்து தொழில்மா. சரி இங்கு சிறந்த முறையாக ஒளிப்பதிவினை நமது ஊரிலே செய்து முடிப்பது கலக்கல் மங்கை சென்னையை சேர்ந்த போதுமணி யூடியூப் சேனல். அன்புள்ளவர்களுக்கு நன்றி. இந்நாடகத்தை எங்கு சென்றாலும் இருக்கும் இடத்திலே அமர்ந்து கண்டுகளிக்கிறதுக்கு கலக்கல் மங்கை சென்னை சேர்ந்த போதுமணி அன்புள்ளவர்கள் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எப்ப வேணாலும் நம்ம ஊர்ல ஃப்ரீயா பார்க்கலாம். நாடகமே யூடியூப் சேனல்ல வரும். வாணி நல்லா யூடியூப் சேனல்ல அந்த சேனலை ஓபன் பண்ணால எல்லா நாடகமும் வரும். அமைப்பாளர்கள் தான் இவர் நாடகம் ஃபுல்லா போட்டிருக்கான். ஆனா இவர் நாடகத்தை எல்லா நாடகத்தையும் போட்டிருக்கான் பாருங்க. அவர் பேர் என்னன்னு விளம்பரப்படுத்துங்க. அமைப்பாளர் அவர்னா அங்கே உட்கார்ந்து அவர் அமைப்பாளர் தாங்க. இருந்தாலும் அவர் அமைப்பாளர் தான் இவர் அமைப்பாளர் தான். யாரு பண்ணிக்கிட்டு
பள்ளி குட்டிங்கிற ஆட்டு குட்டிங்கிற மாட்டு குட்டிங்கிற யாருமா சொன்னது? நீ தான் சொல்ற உன் வாயில அப்படித்தானே வருது. நான் கண்ணு குட்டின்னு தான்மா சொன்னேன். கண்ணுக்குட்டி நான் சொன்னேன். உங்க காதுல அப்படி விழுந்திருக்கும் போல. என் காதுல காதுல இல்ல காதான் அப்படி மாறி விழுந்துருச்சு. சரிண்ணா கண்ணுல இல்ல, சரிங்கண்ணா. காதுல. அண்ணா நீ பாடுனா கம்மா கரையிலே சும்மா தம்பி தம்பி மசூல் மேல ஆசைப்பட்டா சொல்லு, உள்ளவா உடனே எடுத்து தரேன். இந்த ஒட்டுமொத்த கழுவி எப்படி நாளாச்சு? ஏன் வாழ தாங்க முடியலையா? அத்தி. அந்த மாதிரிலாம் நாரெல்லாம் வச்சுக்க மாட்டப்பா. யார மாதிரிலாம் சொந்த முடி சுத்தமா ஐயோ ஐயோ பக்கத்துல போய் என்ன சொன்னீங்க? இது சொந்த முடி. ஆமா லேஜா இழுத்து பார்க்கவா? யாரா யா ஏண்டா சொந்த முடி தானே? கம்மா கரையிலே சும்மா பப்புன்னு அழைச்சிட்டு வந்துருக்காரு பாருங்க. அப்பயே சொன்ன நல்ல பப்பனா கூட்டிட்டு வான்னு. வெண்டா புடிச்ச பையன். இதுக்கு பேர் என்ன? புடிங்கியாட்டமா? இது பெரிய மயில புடிங்கியா? அதான் பார்த்தாலே தெரியுது. ஏண்டா என்னையா போட்டு குளிக்கிற நீ? அப்பா நாத்தம் தாங்க முடியல. நீ வேற ஆ, செக்ஸி சோப்பு போட்டு குளிக்கிறேன், செக்ஸி சோப்பா? லக்ஸி சோப்பு போட்டு குளிக்கிறேன்னு சொல்ல வந்து. அதுவரை நீ தனியா ஒரு சோப்பா தயாரிக்கிறீங்க என்னமோ. பொட்டையில வரையிலே அக்கமக உள்ளே அக்கமக சோப்பு என் மாமனார் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உன்னைய மாதிரி மருமக இருந்தா அந்த ஆள் போய் தான் சேரணும். ஆனா என் மாமியா தங்கம், என்னடா ரொம்ப ரொம்ப தங்கம். ஒரு 2 நாளைக்கு மனப்பாட சங்கம் பூச்சி வரா, ஏன்? பாதி சுரண்டி எடுத்துக்கிறோம். ஐயோ அப்படி இல்லைங்க. ஆ. மாமியானாலும் மாமியா எனக்கு வாச்ச மாமியா மாதிரி யாருக்குமே கிடைக்காது. சந்தோஷம். நல்லா இருக்குல்ல? வெற்று. ரத்த கொதிப்பு தம்பி நாடகத்தை டைவர்ஸ் பண்றேன். இல்லையா தம்பி, அந்த மாதிரி பண்ணாதப்பா, அக்கா பயந்துருவேன். தம்பி இம்பிக்காத வெண்ண அவளை. தம்பி சொல்லக்கூடாது. பான்கேக்கு மட்டும் ஏற்றி வாங்கிக்கிட்டா, பான்கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டா சரி சரி, அப்ப காலி கேட்க மாட்டீங்களா? காசு தான் சரி. சீச்சி கிரணி சீ பாட்டு அப்படியே வந்திருக்கு. அம்மா எங்க பாடு இதம்மா வைரல. இன்னைக்கு இந்த பாட்டு தெரியாத ஆளோ ஒருத்தர் கூட கிடையாது. சரி, பாடு நான் அடா, ஆடுறேன். அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? தெரியுமா அவன் பாடு. தெரியுமாடா? சரி. ஏன்னா இன்னைக்கு செல்லு வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ம், இந்த பாட்டு வடமொழி பாட்டுட்ட தம்பி தமிழ்ல மாற்றும் போது வார்த்தை கொஞ்சம் உச்சரிப்பு வேற சரி, மாதிரி. பாடு அண்ணே. தமிழ்ல எப்பவுமே ரெட்ட அர்த்தம் உண்டு. ரெட்ட அர்த்தம். பணத்துக்காக என்ன மறந்து அது கூட பொடியே
பிள்ளை வேண்டாம். அண்ணா ஏவி அண்ணா, எனக்கு இந்த பிள்ளை உடனே வேண்டாம். டைவர்ஸ் பண்ணு போ. எனக்கு இந்த பிள்ளைய பிடிக்கல. எதுக்கு பிடிக்கல? காரணம் இருக்கு. இங்க பாரு, பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. நான் இந்த ஊர்லயே தூக்க மாட்டிட்டு செத்துருவேன். எனக்கு வேண்டாம் எனக்கு வேற தண்ணி வந்துருச்சு கண்ணுல. கண்ணுல தண்ணி வேற வருது. கண்ணுல. நீ சிரிக்காத. உன்னை வேணாங்கிற சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? காரணம் இருக்குடா. என்னன்னு சொல்லியா? குண்டி பெருத்தா குடும்பத்துக்கு ஆகாது. மானகட்ட மாடு அறிவு இருக்கா? அதை சோத்தட்டுக்கியா? சோத்த விட்டு ரொம்ப பெருத்துருச்சா? உனக்கு குண்டி இல்ல, என் குண்டிய பார்த்து போறா போடுற. என்னை கல்யாணம் பண்ணிக்க, என் குண்டி சொத்தே உனக்கு தான். யாயா? சத்தியமா சொல்றேன், உன்னை நான் கல்யாணம் அப்பனா பண்ணேன். நீ பார்த்த டான்ஸுக்கு எல்லாம் குண்டி இல்ல போல இருக்கு. அதுன்னு உண்மைதான். ஆனா உன்னைய கல்யாணம் பண்ணி கிறண்ட கால இழுத்து செத்து போயிருவேன். யாயா? பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை நல்லா வச்சுப்பேன், நல்லா வச்சுப்பேன். வேண்டாம் வேண்டாம். அடி அடியே இவனே நக்குன்னு வைடா. ஏன் என்னைய கேட்க? காதல் வர மாதிரி எனக்கு காதல் வந்துருச்சு. நிஜமா? ஆமா தம்பி. தம்பிக்கு தான் காதல் வருமா? கை கூட இப்படித்தான் கையை கொடுப்பீங்களா? சரி, அதனால ஆ. உடைய பக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி வருது? என்னைய பக்கம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா பிடிச்சிருக்கா? உண்மையிலே மஞ்சள் போட்டிருக்கு. ஆமாங்க, மஞ்சள் போடுற பிள்ளைய கண்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ம். சரி சரி. மஞ்சள் தான் பெண்களுக்கு அழகு. ஆமாங்க, வாங்க. உனக்கு மஞ்சள் பூசி அழகு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? பாப்பமா? வாங்க. இந்த மனிதனை உணர்ந்து கொள்ள வழிவகுக்காத அன்பே, அதையும் தாண்டி சத்து தண்ணிக்க குடிக்க வேண்டிய சத்து தானியா? கொஞ்சம் உடம்பு ஏத்தணும். இருக்குமா? என்னடா சத்து தானிய வண்டியில தூங்கும் போது எட்டி பாத்தியா? என்னது? எல்லாம் பெருசு தானிக்க வாங்கி சாப்பிடுவோம். மஞ்சள் கோடி தொட்டு பீச்சுக்குள்ள தண்ணி தொட்டு முந்தன் மகன் இந்த காட்டி தொடு காடவிப்பு காத்திக்குத்தான் நல்ல பதில் சொல்லுக்குள்ள
எனக்கு காதல் வந்துருச்சுங்க. மனசுக்குள்ளதாங்க இருக்கு. ஆ? மனசுக்குள்ளே இருக்கு என்னது காதல். சொல்லுங்க. ஆமா, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா, கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்றது நல்லதா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு இல்லையா, என்னது? கல்யாணம் பண்றதே நல்லது கிடையாது. யார் அப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு காதல் மட்டும் பண்ணா போதும். காதல் மட்டும் பண்ணணும். காதல் பண்ணா போதும். சரி, குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆ? இல்ல கல்யாணத்தை பெற்றுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கலாமா? திடீர்னு நீங்க சொன்னேன் குழந்தை பெற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாமா? குழந்தை பெற்றுக்குவோம், கல்யாணம் யாரையாவது பண்ணிக்கலாம். அது அப்படியே குழந்தை பெற்றுக்கிட்டா கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணத்தை பண்ணிட்டு தான் குழந்தை பெற்றுக்கலாம். சரி. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்ததை யாரத பார்த்தது?
நன்றி நன்றி நன்றி